சென்னையில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், சொல்லுங்க, சென்னையில பந்த் எந்த அளவுல நடந்து வருகிறது? கடைகள் திறக்கப்பட்டிருக்கா? பேருந்து இயக்கம் பற்றியும் சொல்லுங்க. சென்னையை பொறுத்தவரை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, வணிக வளாகங்கள் மூடப்பட்டிருக்கிறது, சிறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. பேருந்து சேவையும் ஆட்டோ சேவையும் மக்களுக்கு தொடர்ந்து கிடைத்தாலும் ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது, சிறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறதாக மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் சைதாப்பேட்டை. இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பல்வேறு கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்கிறார். மா சுப்பிரமணியம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், முழு அடைப்பு போராட்டம் எவ்வளவு இந்த வீரியத்தோடு நடைபெற்று வருகிறது? இங்கு என்ன மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளது? யாரும் பங்கேற்க உள்ளார்? வணக்கத்துக்குரிய திமுக கழகத்தின் செயல் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதற்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முழு அடைப்பு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்கிறது. அனைத்து தரப்பினரும், சிறிய நடைபாதை வியாபாரிகள் உட்பட பெரிய அளவிலான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் வரை அனைவருமே தங்களுடைய கடைகளை மூடி இன்றைக்கு இந்த முழு அடைப்புக்கு ஆதரவினை தந்திருக்கிறார்கள். அதேபோல் ஆட்டோ ஓட்டுநர்கள், அரசு பணியாளர்கள் என்று எல்லா தரப்பினரும் இந்த முழு அடைப்பிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவினை அளித்திருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு 1-2 வாகனங்களை அதிமுக அரசு வேண்டுமென்றே வீம்புக்காக இன்றைக்கு இயக்குகிறோம் என்கின்ற பெயரில் விடுவதற்கு அவர்கள் எத்தனித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை தெற்கில் சார்பில் நடைபெறுகிற இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்பதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தோழர் நல்லக்கண் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய இரா முத்தரசன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்களும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் அதன் முன்னணி தலைவர்களான மரியாதைக்குரிய தங்கபால் அவர்களும், கராத்தே தியாகராஜன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தாம்பரம் யாக்கூப் போன்றவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கவிருக்கிறார்கள். திமுக செயல் தலைவர் அமைதியாக முறையில் போராட்டம் நடைபெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தால் நீங்கள் என்ன மாதிரி போராட்டத்துக்கு திட்டமிட்டுள்ளார்கள்? இந்த அமைதியான வகையில் வணக்கத்துக்குரிய தளபதி அவருடைய அறிவுரையின்படிதான், அவருடைய அறிவார்ந்த ஆலோசனையின்படிதான் மிக அமைதியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய தோழமை இயக்கங்களின் தலைவர்கள் இங்கே வருகை தந்து இப்போ இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து ஆலோசனைக்கு பிறகு இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது என்று முடிவெடுக்கப்படும். போராட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளதாகவும் அதற்காக அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் இங்கு வருகை தர உள்ளதாகவும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, காவல்துறையுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னையினுடைய சாலை மறியலில் ஈடுபட்டால் அவர்கள் உடனடியாக கைது செய்ய காவல்துறை காத்திருக்கின்றனர். பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களுக்கு இடையூறாக யாராவது போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார், அவர் உடனடியாக கைது செய்து அழைத்துச் செல்ல வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் பங்கேற்பது உள்ளதால் பாதுகாப்பு என்பது பலமாக போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் அதே போல மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். பாஸ்கர், நீங்க சைதாப்பேட்டையில் இருக்கேன்னு சொன்னீங்க. முக்கிய தலைவர்கள் திருமாவளவன், முத்தரசன், ராமகிருஷ்ணன் மற்றும் தங்கபாலு உள்ளிட்ட பலரும் வர இருக்கிறார்கள். பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இந்த போராட்டம் சரியா இன்னும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்க. சரியாக 9:30 மணி அளவில் போராட்டமானது தொடங்கப்பட்டுவிடும். குறிப்பாக சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய பஜார் சாலையிலிருந்து துவங்கக்கூடிய இந்த பேரணியானது பேரணியாக செல்லக்கூடிய தொண்டர்கள் அங்கு சென்று, அதாவது சைதாப்பேட்டினுடைய நுழைவாயில் அருகே சென்று அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி பிறகு சாலை மறியலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கு காவல்துறையுடைய பாதுகாப்பும் அங்கும் போடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்களும் அங்கு பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொண்டர்கள் யாராவது ஆர்ப்பாட்டத்தை தாண்டி சாலை மறியலில் ஈடுபட்டாலும் உடனடியாக கைது செய்யப்படுவதற்கான அனைத்து வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. காவலர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர். போராட்டமானது 9:30 மணிக்கு தொடங்குகிறது. முக்கியமான சாலை சைதாப்பேட்டை அண்ணா சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்படுவத வண்ணம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. வணிக வளாகங்களாகட்டும், சிறு கடைகளாகட்டும், ஹோட்டல்களாகட்டும் மூடப்பட்டிருக்கிறது.
செய்யப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் பங்குகள் இயங்கினாலும் பணியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பெட்ரோல் பங்குகளில் பணியாற்றக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களுடைய ஆதரவோடு முழு அடைப்பானது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் போக்குவரத்துக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. இருந்தபோதும் வணிக வளாகங்கள், கோயம்பேடு காய்கறி சந்தை, அது மட்டுமல்லாமல் ஹோட்டல்கள், சிறு கடைகள் மூடப்பட்டதன் காரணமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முழு அடைப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவலுக்கு நன்றி பாஸ்கரன். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து நேரடி தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரேகா. சொல்லுங்க, முழு அடைப்பு போராட்டம் காரணமாக சென்னையிலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ரேகா? சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளானது வழக்கம் போல இயங்கி வருகிறது. வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் வழக்கம் போல இயங்கி வருகிறது. தற்பொழுது சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய கோயம்பேடு நகரத்திற்கு இயங்கக்கூடிய பேருந்துகளின் சேவையானதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய இயக்கமானதும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. போக்குவரத்தை பொறுத்தவரை 50% மட்டுமே வந்து கடையெடுப்பின், அதாவது இந்த ஒரு கடையெடுப்பினுடைய போராட்டத்தின் தாக்கமாக 50% மட்டுமே வந்து பேருந்துகளின் இயக்கமானது குறைக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. இன்று பேருந்து நிலையத்தில் பொதுமக்களினுடைய வரவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரத்தும் வந்து அதிகரித்தே காணப்படுகிறது. எந்த விதமான பாதிப்பும் போக்குவரத்தை பொறுத்தவரை ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. நேற்றைய தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சொல்லியிருந்தார், போக்குவரத்தை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தடையும் இருக்காது பொதுமக்களுக்கு என்று. அதே போலவே இன்றும் வந்து எந்த விதமான தடையும் இல்லை. அரசு போக்குவரத்தை பொறுத்தவரையும் தோமுசா, CITU இது போன்ற தொழிற்சங்கங்கள் மட்டுமே வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைய தினம் வந்து அதாவது பேருந்துகளை வந்து இயக்காது என்று கூறியிருந்தது. ஸோ அதனால் அந்த தொழிற்சங்கங்களுடைய சேவை மட்டுமே வந்து தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போலவே பேருந்துகளானது இயக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது.